உன்னையும் தான் சொல்லியிருக்கா, நீ கேட்டிருக்கியா? அப்புறம் ஏன் கோபி கேட்கணும்? கோபி, நான் பாக்கியா கிட்ட பேசுறேன். இந்த பிரச்சனையை சரி பண்றேன். யாரும் எங்கேயும் போகல, நாம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். இல்லம்மா இல்லம்மா, பாக்கியா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லைம்மா. என்ன இருந்தாலும் இது பாக்கியாவோட வீடுமா. அவ சொன்ன மாதிரி இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுங்கிறது அவ எடுக்க வேண்டிய முடிவு. அவ சொல்லிட்டா இல்ல, அதுக்கப்புறம் நான் கிளம்பி போறது நல்லது தானேம்மா. ஏன்பா எங்கப்பா போவீங்க? நான் ராதிகா வீட்டுக்கா? அவ்வளவுதான். அவ உன்னை டார்ச்சர் பண்ணுவா. மறுபடியும் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நான் உன்னை அங்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். நீ இங்கதான் இருக்கணும். நீங்க போக வேண்டாம் டாடி. நான் வேணா அம்மா கிட்ட பேசுறேன், ப்ளீஸ். அம்மா புரிஞ்சுப்பாங்க. என்னால எப்படிமா இங்க தங்க முடியும்? நான் அடிக்கடி வந்து உங்களை பாக்குறேன். நான் இங்க இருந்தேன்னா யாருமே நிம்மதியா இருக்க முடியாதா? கோபி, நீ எங்கேயும் போக கூடாதுப்பா. நான் சொல்றத கேளு. பாக்கியா என்னென்னமோ யோசிச்சு கண்டபடி பேசிட்டு இருக்கா. அவ சொல்றதால நீ பெருசா எடுத்துக்காத. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு.